ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம செகண்ட் சான்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். நம்ம முன்னாடி பார்ட்டில் என்ன பண்ணால், நீங்களும் என்னவோ வந்து லைக் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பீங்க. அது வந்து லைக் ஜிம்மினோட சிஸ்டர் ஃபங்க்ஷன். அங்கே தான் ஜேகே பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வந்து உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதாகட்டும், உங்களை ஏக்கமாக பார்க்குறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருப்பான். அது என்புக்கு பிடிக்காம உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆகியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஜங்குக் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்பு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பாகுது லைக் உங்களுக்கு. ஸோ லைக் ஜங்குக் பார்த்துருக்கறனால லைக் ஜிம்மின் வாயை பற்றி தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ அது வந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம். ஒரு விடுபட சேர்ந்தேன். மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பைங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் த கமெண்ட்ஸ். இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் நான் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போடுறேன், ஓகேவா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிட்ட வந்து ஒயனை கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். இப்போது ஒயனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிற? எனக்கு தெரியாது, எனக்கு ஒயன் வேணும், அவ்வளோதான். டேய், இவனை ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அப்படியே 2 பேர் தூக்கிட்டாருங்க. அப்படியே விடுங்கண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்படியே ஜங்குங்க அப்படியே வாயை கட்டி போட்டு அப்படியே காரில் தூக்கி போட்டு கிளம்பிட்டானுங்க அவனுங்க. ஏன்னா இவன் இங்கே தான் நிற்பான்னு தெரியும். ஸோ அப்படியே கிளம்பிட்டானுங்க. ஸோ அவனும் அங்கங்கே கத்தி அடம் பிடிச்சி அப்புறம் ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே தான் எல்லாருமே வந்துட்டானுங்க. டேய், என்னாச்சுடா? பொண்டாட்டி புருஷன் ரொமான்ஸ் பண்ணும் போது நாங்கள் நடுவில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா கேட்குறாரு. அது இருந்தால் எப்பயும் வந்திருக்கணுமே, இவ்வளோ நேரம் ஒரு படத்தையே பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜங்குக் இப்போ வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கான். வயன் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா? அந்த கல்யாணத்தில் பார்க்கலன்னா கூட அவனுக்கு இந்த மாதிரி தோன்றிருக்காது. உங்களை பார்த்துட்டக்கப்புறம் எப்படியாவது உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட லைக் அவன்கிட்டே திரும்ப வந்துடணும் அப்படின்ற ஒரு பேராசை அவனுக்கு இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சுட்ருக்கான். ஒரு வேளை தூங்கியிருப்பாளோ? அதுக்குள்ளே தூங்க மாட்டாளே. சாப்பிட்டுட்டு இருப்பாளோ? என்ன பண்ணிகிட்ருப்பா? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கால் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ, என்னடா? ஹியூங், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா இந்த நேரத்தில் என்னடா உனக்கு வேணும்? அது ஒயனை பார்க்கணும். உன்னை செருப்பால் அடிப்ப நாயே. எப்போ பார்த்தாலும் ஒயன்ட்டு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா பொறுக்கி நாயே. அவள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. நீ போய் குறுக்கால இன்னும் ஏதாவது போய் பண்ணி அவங்க 2 பேர் பிரிஞ்சிட போகிறாங்க. அதை தானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே சொல்கிறான். டேய் ஜங்குகே, ரொம்ப தப்பு பண்ணிட்டு நீ. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ உன் டிஸ்டன்ஸோடு இரு. யூங், சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜின்னு வந்துட்டார். ஸோ அவனுக்கு 2 பேரும் லைக் ஜங்குக் வீட்டிலேருந்து 2 பேருமே கிளம்புறாங்க. பைக்கில் தான் கிளம்புறாங்க. இவங்க பார்த்துட்டு இருந்துட்டு, ஹியூங் அவன் என்ன பண்ணிகிட்ருப்பா? பல்லு விளக்கிட்டு இருப்பா, பண்ணாட தூங்கிட்டு இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி திட்டுறீங்க? இல்லைன்னா நான் சுகாவே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அவன் அதுக்கு மேலே விளக்க மாற்ற எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பான் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணினா. சரி ஓகே, அப்போ அமைதியாக இருக்கணும், என்னை திட்டக்கூடாது. அது நீ நடந்துக்கிறத பொறுத்திருக்கு. சரி வாங்க போகலாம். டேய், நான் வெறும் டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தவன்டா. இந்த மாதிரி மதிலேறி குதிக்கிற வேலைலாம் வேணாண்டா. உள்ள நாய்க்கே எதாவது இருக்க போகுதுடா. அதெல்லாம் நாயெல்லாம் இருக்காது, நான் பார்த்துட்டேன். நாயெல்லாம் எதுவும் இல்லை. உன்னை நம்பியா வரத்து? அது இவ்வளோ பெரிய வீட்டில் நாய் இல்லையா? தெரியல, அதான் அவன் இருக்கான்ல அப்படின்றான் என்னுவ. டேய் சும்மாடா, வாங்கையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜங்குக் ஜின்னு கீழே இருக்காரு. ஜங்குக் தான் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறி லைக் உங்கள் பெட்ரூம் இருக்குல்ல, ஸோ அப்படியே உள்ளே போகிறான். இப்போ வந்து என்வு கிடையாது, நீங்கள் தான். ஸோ அப்படியே டேப்லெட் இருக்குல்ல, தூக்கு மாத்திரை, அதை வந்து அப்படியே போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் 1 2 போட்டால் வந்து அவனுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாத்திரை அப்படியே கவுத்து அப்படியே ஃபுல்லாக போட்டிங்க. போட்டு தண்ணியை குடிச்சிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 30 மாத்திரை போயிருக்கும் உங்களுக்கு. அவனுக்கு பார்த்தானே ஒன்றுமே புரியல.
"அடி பாவி என்னடி பண்ற?" அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே லைக் உள்ளே வரத்துக்கும் நீங்கள் அப்படியே மயங்கி தொம்முன்னு விழுறீங்க. "ஏய் வயன் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா இவன் இப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். "டே ஜங்குக் ஏன்டா கத்துற? ஹியூ இங்கே வாங்க இங்கே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஏறி அவரும் வந்துட்டாரு. ரூம்குள்ளே குதிச்சிட்டானுங்க. அது கொஞ்சம் பெரிய ஜன்னலாக தான் இருக்கும். "ஏய் வயன் வயன் டேய் என்னடாச்சு தெரியலையும் இந்த மாத்திரையை பாருங்க. டேய் இது ஸ்லீப்பிங் டேப்லெட்ரா. ஒன்றுத்துக்கு மேலே போட்டால் அவ்வளோதான். இவ எத்தனை போட்டா தெரியலையும். அது பார்த்ததில் 10-20 இருக்கும். டேய் சீக்கிரம் அவளை தூக்கு, உயிருக்கு ஆபத்தாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போகிறானுங்க. டோர் வந்து அன்லாக்கில் தான் இருக்குது. ஸோ வேகமாக தூக்கிட்டு போயாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி நுர தள்ளுற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அதை லைக் எப்படின்னா அவனுங்க காரு எடுத்துகிட்டு வரல பைக்கில் தானே. ஸோ உங்களை நடுவில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் பின்னாடி பிடிச்சிட்ருக்கான் அவங்கள. ஜின் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே சாயிறீங்க ஜங்குக்கு மேலே. அவனுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஏறி பயங்கரமாக அழுவுறான் அவன் பாட்டுக்கு. இவங்க வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அவங்கள சேர்த்தாச்சு. ஸோ அப்படியே அவங்கள தள்ளிட்டு போகிறாங்க. அப்படியே அவனுக்கு அப்படி இருக்குது, அழுதுகிட்டே போகிறான். ஜின்னுக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு உங்களை அட்மிட் பண்ணியாச்சு. நீங்கள் வெளில உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஐயோ நான் சொன்னல அவள் வாழ்க்கையில் என்னமோ நடக்குது. ப்ளீஸ் அவ எனக்கு வேணும். வயன் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். டேய் கத்தாதடா. ஹாஸ்பிட்டல் அவன் நல்லாகட்டும், என்னாச்சுன்னு அவகிட்டே கேட்போம். ஐயோ ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. அவள் வாழ்க்கையில் நல்லா இல்லை. அவள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளீஸையும் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே. சரி அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு தென் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்னம்மா யோசிக்கலாம். ஓகேவா? அது வரையும் ஆளாமல் காம் டவுனாக இரு. நான் மற்றவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்கேன். அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஸோ வந்தானே ஆரம் வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே உட்காந்து குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கான் ஜங்குக்கு. ஸோ அப்புறம் வந்து காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா டாக்டர் வராங்க. நீங்களாம் யார்? இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? சார் அவங்க பேர் வயன், அவங்களோட ஃப்ரெண்டு நாங்கள். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் கேட்குறாரு. இங்கே வந்து அவன் அப்படியே சாஞ்சு படுத்திருப்பான். தூங்கிட்டான் கிட்டத்தட்ட அழுது. ஸோ அவங்க டாக்டர் சத்தம் கேட்டோன்னு டக்குன்னு ஏஞ்சி வந்துட்டான். வயன் நல்லா இருக்கால? வயன் நல்லா இருக்கால? சார் நீங்கள் காம்டவுன் ஆகுங்க. இதில் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அவங்க ஹஸ்பண்ட் யாராவது? அவங்க ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிருக்காரு. ஸோ என்கிட்ட இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்கன்றாங்க. ஸோ ஆரம் ஜின் ஜங்குக்கு 3 பேருமே போகிறாங்க. சரி இது வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால சொல்கிறேன். கேர்ள் டாக்டர் தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல இப்போ அவங்களுக்கு வந்து உடம்பு ஓகே தான். நாங்கள் இனிமா கொடுத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அவங்க பாடி செக் பண்ணி பார்த்ததில் அவங்க உடம்பு ஃபுல்லாக ரொம்ப காயமாக இருக்குது. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்த மாதிரி இல்லை, ரொம்ப நாளாக இருக்க மாதிரி இருக்குது அந்த காயம். உடம்பு மட்டும் மேலே பார்க்க நல்லா இருக்காங்க, ஆனால் உள்ள அவ்வளோ அடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை பார்த்தா நல்ல பசங்க மாதிரி இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் அவ்வளோ கோவம், ஒரு பக்கம் அவ்வளோ அழுக. அதுக்கப்புறம் ஜின் தான் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. இதுவரையும் வயனுமே எதுவும் சொன்னது கிடையாதே. அன்னைக்கூட நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நாள் கழிச்சு. இல்லை நீங்கள் அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசுங்க, இல்லை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு எதிராக. சரி டாக்டர், நாங்கள் பேசுகிறோம். வயனை இப்போ கண்முழிப்பா? மேபி ஒரு 1/2 an hourல. ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் எழுந்துச்சி வரானுங்க. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனை வெட்டுறான் குத்துறான்னு இங்கே குதிச்சிட்ருக்கான். ஸோ இவனுங்க தான் சமாதானப்படுத்தி வயன் எழுந்துடும், நம்ம என்னான்னு கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள் கண் முழிச்சிட்டிங்கன்னு நர்ஸ் சொல்கிறாங்க.
ஸோ அப்படியே ஜங்குக்கும் உள்ளே போய் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இருக்கீங்க, டல்லாக. அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் எதிர உங்கள் ஜங்குக் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணில் வந்து தார தாரையாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. பயங்கரமாக அழுகுறீங்க. ஜங்குக் ஜங்குக் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஹக் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் குழந்த மாதிரி பயங்கரமாக அழுகுறீங்க. அது பார்க்கும்போது அவனுக்கு இதாக இருக்குது. அவனே அவ்வளோ அழுதுட்டு இருந்தான் வெளியில். உங்களை இன்னும் இப்போ இந்த நிலமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் கண்டினியூஸாக அப்படியே அழுது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறீங்க. ஜங்கு ஜங்கு எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவியா ஜங்கு ஜங்கு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ நியூஸ் தெரிஞ்சிச்சு போல் இன்புக்கு. ஸோ அப்படியே டக்கு டக்குன்னு வந்துட்டு அவங்க வெளியில் வந்து தடுக்கிறானுங்க, போதுன்னு சொல்லிட்டு. அவனுங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்து ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து இப்போ ஹக் பண்ணல, நின்று பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்களை 2 பேரையும் பார்த்தோன்னா இன்னும் கோவமாகுது. வயன், நீங்கள் அப்படியே பார்த்து பயப்படுறீங்க. என்னங்க என்னடி பண்ணியிருக்க? நான் வீட்டில் இல்லாதப்ப என்ன பண்ணியிருக்க? எனக்கு ஏதோ 3வது மனுஷன் சொல்லி தெரியுது. என்னடி பண்ணி வச்சிருக்க? அது இவனுங்களா எப்படிங்க? எனக்கு தெரியலங்க. அது வயன் ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஆனாலும் சரி, நீ என் கூட தான் வர. ஏய் என்னடா, அவள் ஏன் பொண்டாட்டி எப்படி உன் கூட வருவா? உன் பொண்டாட்டியா? அவள் நீ சந்தோஷமாக வச்சிருக்கியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். நீ அவளை கொடுமை பண்ணிட்டு இருக்கியால? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு யார் சொன்னா? யாரும் சொல்ல தேவையில்ல. வயன், உன்கிட்ட நான் கடைசியாக கேட்குறேன், நீ என் கூட வந்துரு. ஜங்கு அது வயன், அவன் கூட போறியா? என்ன வயன், கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிட்டீங்க. வயன், இந்த இந்த டேஷ் கூடலாம் நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு என் கூட வந்துரு வயன். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். ஜங்குக் சொல்லு வயன், இங்கேருந்து வெளில போ. அப்படியே செம ஷாக் ஆயிட்டான். வயன், இங்கேருந்து வெளில போன்னு சொன்னேன். வயன் என்னடி பேசுகிற? ஜங்குக் வெளியில் போ. இது எனக்கும் அவருக்குள்ள இருக்க சண்டை. இதில் தயவு செஞ்சு நீ தலையிடாத. வயன், என்ன வயன் பேசுகிற? தயவு செஞ்சு போயிடு ஜங்குக், இல்லைனா என்ன நீ போனமா தான் பார்ப்ப. அவன் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டான். என்ன வயன் பேசுகிற? எதுக்கு இப்பெல்லாம் சொல்கிற? இப்போ நான் வெளியில் போகணும், அவ்வளோதானே? நான் வெளியில் போகிறேன். ஆனால் நீ அவள் கூட இருந்தால் உனக்கு எதாவது ஆகிடுவாயன். என் கூட வந்துடுவாயன். ப்ளீஸ் ப்ளீஸ் வயன், தயவு செஞ்சு போடா அப்படின்றீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி வெளியில் போயிட்டான். எல்லாருமே கேட்குறானுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே டேய் வயன்டா, வயனை போகலாம். ஐயோ போகலாம், அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா. ஆனால் ஜங்கு ஷுஹாங் போகலாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டானுங்க. இங்கே என்வோ உங்கள் முடியை பிடிச்சி, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன அவனை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கிற நீ? என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்க முடியுமா? உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ. நீ செத்தாலும் நான் தான் கொண்டதாக இருக்கணும், நீயா செத்ததாக இருக்கக்கூடாது. அது என்னோட ப்ரைடுக்கு ரொம்ப அசிங்கம். அதனால் இப்போவே டிஸ்சார்ஜ் ஆகிவா. அதுக்கப்புறம் நர்ஸ் வந்திருப்பாங்க. இவ்வளோ உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை 1 டே பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். சொல்கிறேன்ல செய்யுங்க அப்படின்றான். ஸோ அவங்க அப்படியே பயந்துகிட்டே போயிட்டாச்சு. ஸோ உங்களை அப்படியே அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே ஜங்குக் பார்ப்போம். ஸோ உட்காந்து அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா? என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு அவன் மாற்றிட்டு பேசுகிறா. அதுவும் அவன் வந்தக்கப்புறம் தான்
அவ அவ அவகிட்ட என்னமோ இருக்கு. அதனால ஒயன் இப்படி பயப்படுறா. என்ன ஒயன் போல்டான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு நாய்க்கெல்லாம் பயப்பட மாட்டா. என்னாச்சு ஒயனுக்கு? அப்படி என்னதான் எவிடன்ஸ் இருக்கு? ஒயன், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். நீ வேணா என்ன போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உன் கண்ணில் பார்த்த, போகாத, இங்கே நில்லு அப்படின்னு நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியும், உன்னால சொல்ல முடியாத ஒரு உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுவரையும் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் ஒயன். ஸோ இங்கே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தா உங்களை சாப்பாடு போடுறதே கிடையாது. லைக் உங்களுக்கு ரொம்ப வேலை வாங்குறது, அவனுக்கு பிடிச்ச நேரத்தில் உங்களை எல்லாமே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஏண்டா வாழ்கிறோம், ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது, கஷ்டமாக. நீங்கள் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே குதிச்சு வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு உங்களை விட்டுட்டு இருக்க முடியல. இப்போது வந்து என்வு வந்து லைக் வெளியில் போயிருப்பான். நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க பெட்டில் படுத்த மாதிரி. ஒயன், நீங்கள் அவன் சத்தம் கேட்டோன்னே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அது ஜங்குக்கே தான். ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜங்கு, என்னை மன்னிச்சிரு ஜங்கு, என்னை மன்னிச்சிரு. என்னால் சொல்ல முடியாத ஒரு உண்மை இருக்கு ஜங்கு. அதை வச்சு என்ன மிரட்டுறான். என்னால் அவனை விட்டுட்டு வர முடியாது. என்னை கண்டு கூட்டிட்டு போயிடுடா. உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட அன்பில், உன்னோட லவ்ல நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இவன் என்னை கொண்டுடுவானு பயமா இருக்கு ஜங்கு. என்னை கூட்டிட்டு போயிடு ஜங்கு. ஒயன், ஜங்கு கேன்பு. சரி நான் ஒளிஞ்சுக்கிறேன் விடு. இல்லை ஜங்கு, பார்த்துருவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக போய் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைட் ஓப்பன் பண்ணுறான். லைக் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய், இன்னும் யார்கிட்டயோ பேசின மாதிரி இருந்துச்சு. இல்லை என்போ, இல்லைங்க. அது என்னடி இல்லை அது இதுன்னு என்னடி பண்ணிட்டு இருக்க உள்ள? அவன் வந்து லைட்டை போட்டு பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. யாராவது இருந்தாங்க தெரிஞ்சுது புதைச்சிருவண்டி ஒன்று. அதுவும் இல்லாமல் எனக்கு மூடாக இருக்கு. இன்னைக்கு பண்ணலாமா? இல்லைங்க, இன்னைக்கு டே 1, அதனால வேணாம். ஏய், என்னடி போய் சொல்லிட்டு இருக்க? இந்த மாதம் உனக்கு இப்போ தான் வருதா? ஆமாங்க, ஆமாம், எனக்கு டிலே ஆகி வருது. ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கோவத்தில் உங்கள் தலையை போட்டு அந்த செவுத்துலேயே முட்டிட்டு நீங்கள் அப்படியே இடித்து தொம்முன்னு கீழே விழுறீங்க. ஸோ அப்படியே இவ்வளோ கோவத்தில் ஜங்குக்கு வர பார்க்குறான். இங்கே விழுந்து அவனை லைக் கை அசைக்கிறீங்க, வர வேணாம் அப்படின்ட்டு. அங்கேருந்து பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி சொன்ன நான் கேட்குறப்ப அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கோவத்தில் போயிட்டான். ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறான். அவனுக்கு இப்போயே போட்டு அவனை பொழந்து கட்டணும் கொல்லணும் போல் இருக்குது. ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. ஜங்கு, ஏய் என்னடி இது, நெத்தியில் இப்படி ரத்தம் வருது, அது நான் இன்றைக்கே சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி விட்டு அவன் போக பார்க்குறான். நீங்கள் அவன் காலை பிடிச்சிட்டு வேணான்றீங்க. உங்களை தாண்டி அவனால் போக முடியல. உங்களை போட்டு லைக் ஹக் பண்ணிக்கிட்டு, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து அந்த இது இருக்குது மெடிக்கிட்டு. ஸோ அப்படியே எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் போட்டு விட்றான், பேண்டேஜ். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்கு, என்னடி இப்படி உன்னை எப்படி மாறாணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நீ இந்த ஒரு நிலைமையில இருக்க. என்னால தாண்டி, என்னோட முட்டாள்தனத்தினால்தான் இப்படி இருக்க. என்னை மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு.
இல்லை ஜாங்கோ, உன் தப்பு எதுவும் இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்கள் எடுத்து போயிடு ஜாங்கோ. அவன் பார்த்தானா கண்டிப்பாக உன்னை ஏதாவது பண்ணிடுவான். அவன் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது ஜாங்கோ. நீங்கள் இருந்து போயிடு ப்ளீஸ். இப்படி வாங்கின உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்ன போக சொல்கிறேன். உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன இந்த நிலைமையில உன்னை பார்க்க வச்சுட்டேன். வேணாம் வாயன், என் கூட வந்துரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ இல்லை ஜாங்கோ, எங்கள் எடுத்து போயிடு, எங்கள் எடுத்து போயிடு ப்ளீஸ். நீங்கள் ஆனால் உண்மையை சொல்ல மாட்டீங்க, என்ன தான் இருக்குது, ஏன் வர மாட்டீங்கன்ட்டு. ஸோ அவன் உங்களே பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இங்கே இருப்பேன். நான் கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது சாட்சிக்கு கண்டிப்பாக அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு போகிறான். அவனுக்கு மனசே இல்லை. அப்படியே கூப்பிட்டு எல்லாத்தையுமே அவங்க லைக் ஜின்னு சோரம் எல்லாத்தையுமே அவனுக்கு 7 பேரும் ஒரே இடத்துல இருந்து எல்லாமே சொல்லிட்டான் அவன், உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவனுங்களுக்கே செம்ம வெறியாகுது. ஜங்குக்கு இன்னுமே ஸோ இவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆக்சுவலாக ஒரு மினிஸ்டரோட பையன். ஸோ அவனுக்கு எல்லா செல்வாக்குமே இருக்குது, ஆளுங்கள்லேருந்து பவர்லேருந்து எல்லாமே இருக்குது அவன்கிட்ட. ஸோ அதனால தான் இன்னுமே அந்த ஒரு மாதிரி ஒரு திமிரு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகியிருக்கும். லைக் அவனுக்கு எதிராக வந்து நிறைய எவிடன்ஸ் தேட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்லேருந்து எல்லாருமே 7 பேருமே தேடுறானுங்க. சில எவிடன்ஸ் கிடைக்குது. நிறைய வந்து ஒரு 2-3 மர்டர்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஒரு இதுவும் கிடைக்குது. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 4-5 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து உங்கள் அப்பா பார்த்துப்பான், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் லைக் நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கோர்ட் கேஸுமே ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே இப்போ ஆஜராகியிருக்காங்க. என்வோ, நீங்கள், அதுக்கப்புறம் 7 பேருமே இருக்கானுங்க. இங்கே இருக்கிறது லேடி ஜட்ஜ் தான். ஸோ 2 பேருமே ஆஜராக சொல்கிறாங்க. இங்கே யாருக்கு கேஸ் கொடுத்ததுன்னா ஜங்குக் தான். அப்படியே முறைக்கிறான் என்வோ, செத்துடா நீ கேஸ் கொடுக்குறா, எனக்கு எதிரா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்ருக்கான். ஜங்குக் அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. அப்படியே அதை கொடுத்துட்டு நான் தான் போட்டேன், இது என்னோடய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி லைக் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறான். சரி ஓகே, அந்த பொண்ணு தரப்பையும் கேட்போம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஃபர்ஸ்ட்டு வந்து என்வோ கிட்டே கேட்குறாங்க. அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லைன்னா இவங்க ஏன் இப்படி கேஸ் கொடுக்கணும், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்றீங்களா? மேம், அவன் என் பொண்டாட்டி, அவள் கூட சின்ன சண்டை நான் போடுவேன் தான், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது மேம்? நீங்கள் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி அழுகுறீங்க. சரி ஓகே, உங்கள் மேலே எந்த தப்புன்னு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் வாயன், உங்கள் ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தினாரா? நீங்கள் ஒரு மாதிரி தேம்பி அழுகுறீங்க. நீங்கள் லைக் அவனுங்க எதிர்பார்க்குறானுங்க நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு 7 பேருமே சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே இல்லை இல்லை மேடம், அது அப்படியே அவன் ஏதோ காட்டுறான், நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்னவோ ஏதோ காட்டி இது பண்ணுறான். அங்கே யாருமே கவனிக்கல, எல்லாம் உங்களை கவனிக்கிறதுனால. ஸோ ஜங்குக்கு மட்டும் பார்க்குறான், இவன் என்னத்தை காட்டுறான், இதுக்கு இப்படி அழுகுறா? மேடம் அது 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 வந்து மேடம் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க. எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு தான் போய் உங்களை தூக்குறான். வயன் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க. ஸோ உங்களை அப்படியே ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்களை. ஸோ செக் பண்ணப்போ செம்ம அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, லைக் உங்களை அந்த பார்ட்டில் வந்து அப்படியே கிழிச்சு வச்சுருக்கான் பிளேடால். ஸோ அப்படியே அதை கேட்டோன்னே நெக்ஸ்ட் வீக்கு உங்களை எக்ஸாமைன் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி கேஸ் வந்திருக்கும். அதை கேட்டோன்னே அந்த மேடம்க்கே செம்ம ஷாக்காக இருக்கும். ஒரு பெண்ணோட இதில் இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவியா, சே, இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செம்மையாக ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கீங்க, என்ன சொல்கிறது சொல்லக்கூடாதுன்னு. அவன் அப்படியே கண் காட்டிகிட்டு இருக்கான், எதாவது சொல்லுன்ட்டு. உங்களால் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க.
இவனுங்க 7 பேருமே செம்ம ஹாப்பி. உங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஸோ எல்லாருமே ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ இதாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க கோர்ட்டை விட்டு. ஸோ அப்போது இன்புவை எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது இன்பு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல். நான் யாருன்னு இதோ உன் பக்கத்தில் நிற்கிறாளே அவள் சொல்லியிருப்பாளே, என்னை ரொம்ப நாள்லாம் உள்ளே வைக்க முடியாது. எங்கள் அப்பான்னு நினச்சாருன்னா இப்போவே வெளில எடுத்துருவார். ஆனால் ரொம்ப சந்தோஷம்லாம் படாதீங்க, புரியுதா? நான் எப்போ வெளியில் வரணும் அப்போ உன் பக்கத்தில் நிற்கிறாளே ஒயன் ஒன்றை ஜங்குக்கு ஒன்றை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே செய்வேன். யாரையும் நல்லா இருக்க விட மாட்டேன். முடிஞ்சால் உங்கள் உயிரெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. என் மூடை பொறுத்து உங்கள் எல்லாத்தையுமே போட்டு தரனால போட்டு தருவேன். அப்போ ஜங்குக் தான், என்னடா அவ்வளோ பேர் ஆளா நீ? சரி, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். முடிஞ்சா உன் வித்தை என்கிட்ட வந்து காட்டு, பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே அவன் முறைச்சிட்ருக்கான். ஆமாம், உனக்கு எப்படிடா இவளை காயப்படுத்த மனசு வந்துச்சு? இவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடா. உனக்கு கிடைச்சு அவளை எப்படிலாம் கொடுமை பண்ணி வச்சிருக்க. அவளை பாருடா, அவன் மூஞ்ச பார்த்தா எங்கேயாச்சும் கொடுமைப்படுத்தணும்னு தோணுமா? நீலாம் ஒரு மனுஷன்னுட்டு. சே, நீ ஒரு மனுஷ பிறவிலடா, மிருகம். அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, இனிமேலும் ஒயன் ஏன் கூட தான் இருக்க போறா. உன்னால் முடிஞ்சது என்னவோ கழட்டிக்கோ, புரியுதா? அது வரையும் ஜெயிலில் போய் கழுத்தின்னு. ஜங்குக், உன்னை நான் நல்லாவே இருக்க விட மாட்டேன். முக்கியமாக ஒயன் ஒன்னையும் தாண்டி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது பண்ணிடுவான்னு பயமாக இருக்கு. ஏதாவது உங்களுக்கு என்னால் இது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால் என்னை மன்னிக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ஒயன், நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க சொல்கிற? என்னால் அப்படி இருக்க முடியாது. அப்படி சாவா, வா 2 பேரும் போய் சாகலாம். நீ இந்த மாதிரி கொடுமை அனுபவிக்கும் போது என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஒயன்? நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் நானும் இருப்பேன். இனிமேலும் நீ என் கூட இரு ஒயன். உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன். நீ என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே கை பிடிச்சி இட்டு போகிறான். என்னவோ அவ்வளோ கோவமா உங்கள் 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதா இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கிறானுங்க. எனக்கு சாப்பாடாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லா லைக் எப்படி சொல்கிறது, நர்ஸே வந்து வீட்டில் இது பண்ணி உங்களை நல்லா எப்படின்னா அந்த காயத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்குமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. ஜங்குக் தான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். வேன், எதுக்கு இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் அந்த மேடம் தான் கேட்டாங்கல்ல, சொல்கிறதுக்கு என்ன? ஏன் அழுதுகிட்டே இருந்த? ஜங்குக் அது ஓகேடா. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சூன் நான் சீக்கிரம் செகண்ட் பார்ட் போடுறேன். அதுக்கு உங்கள் வியூஸ் தான் போட வைக்கும். ஓகேவா? ஒரு நல்ல வியூஸ் போனால் சூன் நான் போடுறேன். ஓகேவா? பாய் அம்மி, சரங்கே.